எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சுச்சு. அத வச்சு நான் சொல்றேன். எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வட்டிக்கு கடன் வாங்கி வந்து ஒரு இடம் வாங்குனாங்க. நல்ல விலை போகும் அப்படின்ற நம்பிக்கையில. அதே மாரி ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா, நல்ல விலைக்கு தான் போச்சு. இப்போ ரூ. 1,00,000க்கு அந்த இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 4,000 வட்டிக்கு அவங்க ரூ. 1,00,000 வாங்குனாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த ரூ. 4,000 அவங்க கட்டிக்கிட்டு வராங்க. ஆனா ரூ. 1,00,000க்கான இடத்தோட மதிப்பு இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 1,30,000 அவங்க அந்த இடத்த வந்து இப்ப விக்கிறதுக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அவங்களால வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையினால தான் அந்த இடத்தையே விக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வாங்குன காசுக்கு அவங்க வட்டி குடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் மடங்கு ஆயிருச்சு 4 வருஷத்துல. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கடன வாங்கி ஒரு இடத்துலயோ, ஒரு நகையிலயோ நம்ம வந்து முதலீட பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனாலும் பல தடவ யோசிச்சு, இதில லாபம் இருக்கா? இந்த கடன நம்மளால கட்ட முடியுமான்னு பல தடவ யோசிச்சு தான் அதில வந்து கால வைக்கணும். 3வது வந்து யாராவது நம்ம ரிலேட்டிவ்லயே கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்கிறவங்க கிட்ட வட்டி இல்லாமல் கடனா வந்து கேட்டுட்டு, அதுக்குன்னு ஒரு டைமை லிமிட் பண்ணி, அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட வட்டி இல்லாத கடனை வாங்கி நம்ம ஒரு கடனை அடைச்சு, அந்த வட்டி விகிதத்தை வந்து நம்ம சேமிப்பாக சேமித்து, அந்த வாங்கின சொந்தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த வழியை நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். அந்த உறவுகளும் கரெக்டான உறவுகளாக இருக்கணும். இந்த 4வது இருக்கிற சீட்டு பார்த்தீங்கன்னா, இது அம்மாவோட கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சீட்டை வந்து ஏலச்சீட்டு இது வந்து நானே போடுறேன் வீட்டிலையே பண்ணி ஒரு 10 பேர் 12 பேர் சேர்த்து ஏலச்சீட்டாக பண்ணி அதை வந்து அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு பேத்துக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும்போது முதல் சீட்டாக வந்து யாராவது கடன் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிருவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமாக வட்டி இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 1 வருஷத்துல அசலை வந்து கழிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் வெளியில் வட்டிக்கு வாங்குறத விட இது வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு வட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தப்புனால நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சருக்கான செலவுகள் ஒரு ஊசி ரூ. 19,000 அந்த மாதிரி ஊசி போடும்போதும், அவங்களுக்கான மாத்திரை செலவுகள் பண்ணும்போதும் நிறையா வந்து செலவு பண்ணி, இப்போ வந்து கடனுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த கேன்சர் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா, நிறைய செலவு பண்ணி, நிறைய கடன்களை வந்து சுமத்தி, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனோன்னே திரும்ப பழைய நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஆடம்பரம் பண்ணலை, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க இறந்து போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து ஆடம்பரம் பண்ணி கடன் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறை திருத்திக்கிறணும். ஆடம்பரம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆடம்பரம், இது வந்து சிக்கனம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே மெத்தடை நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இப்போ ஆடம்பரம்